வணக்கம் சகோதர சகோதரிகளே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற காணொளி உலக புகழ்பெற்ற தூத்துக்குடி பரிசுத்த பனிமயமாதா பேராலய திருவிழா மற்றும் அது சார்பாக உள்ள சுவாரஸ்யமான விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த பகுதி பார்த்திங்கன்னா, இது பனிமயமாதா பேராலயத்திற்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தெரு தான். ரொம்ப வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடமாகத்தான் இந்த பகுதிகளெலாம் பார்க்கப்படுது. தூத்துக்குடி மன்னர்களுடைய ஆட்சி பகுதியான முத்துக்குளித்துறை 18ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் ஆங்கிலேயரின் வருகைக்கு முன்பாக அப்போதிருந்த டச்சுக்காரர்களால் வரைபடத்தில் அவங்களோட மொழியில் த கிங்டம் ஆஃப் த பரவாஸ், அதாவது பரதவரின் ராஜ்யம் அப்படி தான் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதே காலத்தில் டச்சுக்காரர்களின் மற்றொரு வரைபடம் தூத்துக்குடி மன்னர்களின் ஆட்சி பகுதியை பரதவர் அரசு அப்படின்னு குறிச்சிருக்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, கூட்டப்புலி அங்கே தொடங்கி வேம்பார் முடிய உள்ள நிலப்பரப்பு முத்துக்குளித்துறை அப்படின்னு அழைக்கப்பட்ட இந்த பரதவர்களுடைய நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. தூத்துக்குடியுடைய 16வது மன்னராக தேர்மாறன் அப்படின்னு ஒருத்தர் 1782 வரைக்கும் டச்சு பேரரசோடு கூட்டணியில் இருந்திருக்கிறார். டச்சுக்காரங்க தூத்துக்குடி மன்னர்களை 7 கடற்துறை ராஜாக்கள் அப்படி தான் கூப்பிடுவாங்களாம். அப்போ இந்த இடம்லாம் ஒரு காலத்தில் எப்படி இருந்திருக்கணும்ல. சரி, வாங்க ஆலயத்திற்குள்ள போகலாம். இன்றைக்கி தான் இந்த ஆலயத்தினுடைய பீடத்துக்கு மிக அருகாமையில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. மக்களுக்கு அனுமதி கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்துட்டு பாருங்கள், இப்போ மாதாவுக்கு இந்த மாலைகள் கொண்டு அலங்காரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த மாலைகள் எல்லாம் பொதுமக்கள் நிறைய பேர் வாங்கி கொடுக்குறாங்க. அது யார் வாங்கி தந்தாலுமே அங்கே மேலே மாதாவுக்கு அந்த மாலையை அணிவிக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய பேர் குழந்தைகளை அந்த பீடத்தின் மேல் வைத்து எடுத்து கேட்டிருந்தாங்க. அதையும் ஆலய நிர்வாகம் சார்பாக சிறப்பாக செய்து கொடுத்தார்கள். குழந்தைகளெல்லாம் கொண்டு போய் மாதாவுடைய பாதத்திற்கு கீழ் வைப்பது போன்று அந்த பீடத்தில் வைத்து எடுத்தாங்க. மெழுகுதிரிகளை கொடுத்தாங்க. இது எல்லாமே அங்கே பார்க்க முடிந்தது. இது ஆலயத்தினுடைய வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய அந்த சிறிய பகுதி. அந்த பகுதியில் மக்கள் கூட்டமாக இருக்கிறாங்க. இது நடைபெறும் பொழுது மாலை 5:30 மணி அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. நேரம் போக போக தான் மக்கள் அப்படி அலைக்கடலான திரண்டு வந்தாங்க. இங்கே பாருங்கள், அங்கே சப்பரம் ரெடி ஆகிட்டு இருக்குது. இன்றைக்கி திருவிழா அப்படிங்கிறனால அந்த சப்பரம் ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் வரும். இங்கேருந்து நேற்று பார்த்திங்கன்னா சப்பரம் அதாவது வெஸ்பிரஸ் அன்னைக்கு, அதாவது ஆலயத்தை மட்டும் சுற்றிட்டு வந்தாங்க. அந்த காம்பவுண்டில் தான் வந்தது. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தூத்துக்குடியில் மேட்ராசன ஆலயம் அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன கோவில், அங்கே வரைக்கும் போயிட்டு இந்த சப்பரம் வரும். அங்கே சுற்றி போஸ்ட் ஆஃபீஸ் ரோடு வழியாக பழையபடி நேராக நம்மளுடைய ஆலய வளாகத்திற்கு வந்துவிடும். மக்கள்லாம் அதை பார்ப்பதற்காக இங்கே கூட்டமாக வந்திருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் மாதாவுடைய சொரூபம் கொண்டு வரப்பட்டு இந்த சப்பரத்தில் வைக்கப்பட்டுரும். மக்கள் பாருங்கள், எல்லோரும் தயாராக இருக்கிறாங்க. இன்னைக்கு காலையிலே ஒரு பெருங்கூட்டம் திருவிழா பூசையை அட்டன் பண்ணிட்டு எல்லோரும் வெளியூருக்கெலாம் கிளம்பிட்டாங்க. இப்போ வர்றது எல்லாமே பார்த்திங்கன்னா உள்ளூர் மக்கள், உள்ளூர் வாசிகள் தான் அதிக அளவில் வராங்க. அதில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மற்ற சமூகத்தை சேர்ந்த மக்கள் தான் அதிக அளவில் இன்றைக்கி வருவாங்க. 10ஆம் நாள் திருவிழாவுக்கு நாங்கள் மாதா கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மக்கள். அவங்க எல்லோரும் வர்றது இன்றைக்கி தான் அதிக அளவில் வருவாங்க. நம்ம அதை கண்கூடாக காண முடிந்தது. சமத்துவ தாய் அப்படின்னு பனிமய மாதாவை சொல்லுவாங்க. அனைத்து மக்களுக்குமான அன்னை அப்படிங்கிறத இந்த இடத்துல ரொம்ப ஆழமாக நம்ம பதிவு பண்ணணும். ஏன்னா எல்லா மக்களும் வருவாங்க. மாதாவை தங்களுடைய குலசாமியாக அவர்கள் பார்க்கின்றார்கள் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இது ஆலயத்தினுடைய பின்பகுதி. பாருங்க, மக்கள் கூட்டமாக போயிட்டுருக்காங்க. எல்லோரும் நடுவில் போகிறாங்க பார்த்தீங்களா. போய் நேராக பீடத்துக்கு பக்கத்தில் வரைக்கும் போகலாம். போய் மாதாவை ரொம்ப பக்கத்தில் இருந்து தரிசனம் செஞ்சுட்டு போகலான்னு சொல்லி தான் எல்லா மக்களும் அங்கே போயிட்டுருக்காங்க. இப்போ இதில் கூட்டத்தில் நடந்து போகிற மக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா வேறு சமூகத்தை சேர்ந்த மக்கள் தான். அவங்க தான் போகிறாங்க. இன்றைக்கி அவர்களுக்கான ஒரு நேரம்,
அவங்க தான் ஃபுல்லாக வந்து நடந்து போய் பக்கத்தில் போய் மெழுதிரியை போய் வைக்கிறது, மாலையை கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றது, இது எல்லாமே இன்றைக்கி தான் வந்து பண்ணுவாங்க. அதையும் நம்மால் பார்க்க முடிந்தது. இது ஆலயத்தினுடைய வலதுபுறத்தில் வெளிப்பக்கம். இங்கேயும் கூட்டமாக இருக்குது, மக்கள் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா அந்த மக்கள் போகிறாங்க பாருங்கள் வலதுபுறத்தில் ஒரு இடத்துக்கு. அது கெபி, நேற்று நான் காட்டேன் இல்லையா, அந்த மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கெபி, அந்த லூர்து அன்னை கெபி அங்கே தான் இருக்குது. பாருங்கள், அப்போ இருந்த கூட்டத்தோடு இப்போ கூட்டம் அதிகமாக ஆரம்பிக்குது. நேரம் செல்ல செல்ல கட்டுக்கடங்காத கூட்டம் வர இருக்குது. இது வெளியே கொடிமரத்துக்கு பக்கத்தில் மக்கள் வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா அந்த நடுவில் இந்த பலூன் வியாபாரிங்க அந்த மாதிரி நிறைய பேர் வந்து நடுவில் உட்காந்து வியாபாரம் பார்த்துட்டு இருந்தாங்க. மக்கள் நடந்து போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது. அதை வந்து கண்டுக்கிட்ட மாதிரியே தெரில. சரி, இன்றைக்கி ஒரு நாள் தான் அவங்களுக்கும் வியாபாரம் அப்படிங்கிறதுனால மக்கள் கொஞ்சம் சத்தம் போட்டாலும் சரி பண்ணிவிட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு போயிட்டாங்க. வேறு வழி இல்லை. சொன்ன மாதிரி அவங்களுக்கு இன்றைக்கி ஒரு நாள் தான் விற்பனை. மணி 6 மணி கடந்தாச்சு. ஆலயத்தின் மின் விளக்குகள்லாம் அப்படி ஆன் பண்ணிட்டாங்க. எப்படி இருக்குது பாருங்கள். குழந்தைகளெல்லாம் அழைச்சிட்டு மக்கள் அப்படி வந்துகிட்டே இருக்கிறாங்க. இது ஆலயத்தினுடைய வெளிப்பகுதி தான். இந்த கடைகள்லாம் வரிசையாக அமைச்சிருக்கிறாங்க ஃபுல்லாக. கோவிலுக்கு வர்றது ஒரு கூட்டம், கோவிலுக்கு பக்கத்தில் உள்ள இடங்களை சுற்றி பார்க்க வருவது ஒரு கூட்டம், பொருட்காட்சிக்கு வருவதற்கு ஒரு கூட்டம் சொல்லி ஒரு 3 விதமான கூட்டங்கள் அங்கே நம்ம பார்க்கலாம். இந்த பாருங்கள், மாதாவுடைய சுரூபம் கொண்டு வராங்க, துணியால் மூடப்பட்டு. இது வரைக்கும் தான் வீடியோ எடுக்க விடுவாங்க. இதுக்கப்புறம் வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். மாதா வச்சாச்சு. பாருங்கள் பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்து அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்கல்ல. அவ்வளோதான், விளக்குகள் போட்டாச்சு. தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆண்டவர் பேராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா. படைத்த அண்டங்கள் கோள்கள் அனைத்தும் தங்களுக்குரிய பாதையில் வலம் வந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றன. எங்கள் பாதுகாவலியும் முத்துநகர் தாயுமான தூத்துக்குடி மாநகரத்தின் சந்தோஷமாக்கிய அன்னையின் திருவிழாவை தயார் செய்யும் நிலையிலும் நிறைவு செய்யும் நிலையிலும் நாங்கள் உருவாக்கியுள்ள இந்த சப்பரத்தை ஆசீர்வதித்திருக்கிறோம். இதன் பின்னே போகிற நாங்கள் எல்லாரும் விண்ணக பயணிகள் என்பதனை கண்முன் கொண்டிருக்க செய்திருக்கிறோம். இதன் பலனை எங்கள் பிள்ளைகளுக்கும் உம்மை ஏறெடுத்து பார்க்கும் அனைத்து பிள்ளைகளுக்கும் நிறைவளிப்பதாக.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் இயேசுவை பெறுவதற்கு முன்பும் பெறும் பொழுதும் பெற்ற பின்பும் முப்பொழுதும் கண்ணியான தாயை இந்த மக்களோடு பயணித்தரிடம் உம் திருமகன் வாக்களித்த அனைத்து ஆசீர்வாதங்களையும் இதை சுமக்கும் பிள்ளைகளுக்கு பெற்றுத் தருவீராக. இத்தகைய நம்பிக்கையில் எங்கள் ஜெபங்களை உம்மை நோக்கி ஏறெடுக்கிறோம். உம்மிடம் கேட்டது எதுவும் கிடைக்காமல் போனதில்லை. விசுவசிக்கும் எங்களை உம் திருமகனுடைய ஆசீர்வாதங்கள் சொந்தமாக்கிக் கொள்வீராக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பெற பெற்றவள் நீரே. திவ்யதஸ்னே விஸ்மாதாவே எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். திவ்யதஸ்னே விஸ்மாதாவே எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். திவ்யதஸ்னே விஸ்மாதாவே எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். அப்புறம் கிளம்ப ஆரம்பித்த உடனே ஆலய மணிகள் ஒலிக்குது பாருங்க. அது ஒரு புல்லரிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குங்க. அந்த இடத்துல நம்ம இருக்கும்போது அந்த ஆலய மணி அப்படி ஒலிக்கும் போது சப்பரம் அப்படி கிளம்பி போகும் பாருங்க. ஆஹா,
எப்படியும் சப்பரம் சுற்றி வந்து பழையபடி ஆலயத்துக்கு வந்து சேர்றதற்கு இரவு 9 மணிக்கிட்ட ஆகிடும். தோளில் சுமந்து அந்த இளைஞர்கள் எவ்வளவு பக்தியோடு அன்னையை சுமந்த வண்ணம் கிளம்புறாங்க பாருங்கள். இங்கே பாருங்கள். எல்லாம் ஒரு போட்டி போட்டு தூக்கிட்டு இருந்ததை பார்க்க முடியுது. கொஞ்சம் தூரம் நீ, கொஞ்சம் தூரம் நான் தூக்கிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி எல்லோருக்குமே வாய்ப்புகள் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த மாதளம் பழம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதளம் பழத்தை வைத்து ஜபமாலை மாதிரியே மாலை பண்ணி போட்டிருந்தாங்க ஒரு பக்தர். நிறையா மாலை அந்த மாதிரி இருந்தது. இங்கே பாருங்கள், மாதுளம் பழம் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஜபமாலை மாதிரி கோர்த்து அதை மாலையாக வந்து மாதாவுக்கு வந்து அணிவித்திருந்தார்கள். இந்த மாதுளை பழத்தில் ஏன் மாலை போட்டாங்க அப்படின்னு எனக்கு புரியவே இல்லை. யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் சொல்லுங்கள். ஒருவேளை அது ஜபமாலை மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறக்காக போட்டிருக்காங்களா? பாருங்க, சில வீடுகள் மேலே இருந்தெல்லாம் மலர் தூவிட்டு இருந்தாங்க சப்பரத்துக்கு மேலே. இப்போ நல்லா ஃபுல் கூட்டம் பாருங்கள். ஒரே ஒரு பாதை போட்டு அது வழியாக தான் மக்கள் நடந்து அந்த பக்கம் வழியாக கிராஸ் பண்ணி போகணும். இது கோவிலுடைய இடதுபுறத்தில் அந்த கோபுரத்தை ஒட்டி உள்ள பகுதி தான். நம்ம ஒரு பகுதியினுடைய கூட்டம் மட்டும் தான் இப்போ காட்டுறோம். இன்னும் வெளியே போனீங்கன்னா நடப்பதற்கே இடம் இருக்காது. அதுமாதிரி ஆலயத்திற்குள்ளும் ஒரு மக்கள் கூட்டம் கூட்டமாக இருக்கிறாங்க.
எப்படி இன்றைக்கி மக்கள்லாம் வீடு திரும்புறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 11 மணிக்கு மேலே ஆகிடும். அது வரைக்கும் எல்லோரும் ஆலயத்தில் தான் இருப்பாங்க. சரி, இப்போ பாருங்கள், அந்த சப்பரம் வந்து அந்த நகரின் முக்கியமான பகுதிகளில் சுற்றி வந்து திரும்பவும் ஆலயத்திற்கு வந்து வர்றாங்க. முதல்ல சிலுவைகள் போகுது பார்த்தீங்களா, அடுத்து சப்பரம் தான் இனிமேல் உள்ளே வரும். சப்பரம் உள்ளே வந்தாச்சு. எங்கேருந்து அந்த சப்பரம் புறப்பட்டுச்சோ அதே இடத்துல கொண்டு வந்து சப்பரத்தை நிறுத்தியாச்சு. பாருங்கள், நிறுத்தின உடனே விளக்குகள்லாம் அணைச்சாச்சு. அதில் அந்த மாலைகளை மக்கள் வீட்டிற்கு வந்து எடுத்து செல்வதையும் பார்க்க முடிந்தது நம்மால்.
இதுக்கப்புறம் மக்கள்லாம் அப்படியே கொஞ்சம் ஒரு 1 ஹவர் அப்படியே உட்காந்துட்டு குடும்பத்தோடு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்புவாங்க. இந்திய சுதந்திர போராட்ட வீரர் மாமன்னர் பாண்டியாபதி தேர்மாறன் அவர்களுக்கு அங்கே ஒரு நினைவு சின்னம் அமைக்கப்பட்டிருந்தது. ஸோ எல்லாம் முடிந்து சரி இல்லத்திற்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி நானும் கிளம்பிட்டேன். நண்பர்களே, நீங்களும் ஒரு முறை தூத்துக்குடிக்கு நேரில் வந்து உலக புகழ்பெற்ற பரிசுத்த பனிமய அன்னையை தரிசித்து செல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ அன்னை அருள் புரிவார். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கு சொந்தமான உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர். ஜூட். வணக்கம் அன்புள்ளங்களே.